ஒரு குட்டி ஸ்டோரினா நீங்கள் ரொம்ப லாங்காலாம் இல்லை, ஒரு பெக்கு இவ்வளோன்னு குட்டி ஸ்டோரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மாமா முனிவர் 18 வருஷம் இமயமலையில் தவங்கிடந்து பெற்றெடுத்த சித்தர், இந்துக்களுக்கே நான் தான் அத்தாரிட்டின்னு மார்த்தட்டி கொண்டு அந்த கதிர்காமம் பாத யாத்திரையை வழிநடத்திய மாமா முனிவர் சும்மா எழுச்சி பொங்க பேசிய அந்த பேச்சை கொஞ்சம் கேட்டிங்களா? கேட்டு வாங்க. உண்மையிலேயே தமிழ் பற்று, கடவுள் பக்தி நிறைய கதைக்கிற நீங்கள்லானே. தமிழ் பற்று, தெய்வனாய், அலோகா அதோட எல்லாம் ஒப்பிட்டு கதைக்கிற நீங்கள் இதுக்குரிய நேரடியாக அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய பார்த்தீங்களா? இந்த எழுச்சி உரையை இந்த மாமா முனிவர் பண்ணது அப்படியே இது ஒரு மூடனுக்கு கூட அப்படியே உணர்ச்சி பொங்கும். அதாவது தமிழனுக்கு எங்கே தட்டினா பொறி தெரிச்சு பொங்கி எழுவனோ அங்கே தட்டுறது, தட்டி அந்த உணர்ச்சியை தூண்டி விட்டு அதை சென்டிமெண்ட்டாக பேசி இதில் மலங்கி இதில் தன் சுயநினைவை இழந்து சவுதியில் ஒரு பையன் இன்றைக்கி தன் வாழ்க்கையை இழந்து போய்க்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னொரு பொண்ணு இன்றைக்கும் நாளைக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, அடுத்தது ஒரு பொண்ணு பாவம், அந்த அப்பாவி பொண்ணு இந்தமாதிரி பேச்சை கேட்டு பொங்கி எழுந்து வாக்கி வந்தது எது பேசுன்னு தெரியாமல் பேச்சு விளையாடிட்டு இருக்கு. அடுத்தது மாட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக இந்தமாரி உணர்ச்சி பொங்கு பேசும்போது எல்லா தமிழனுக்கும் அந்த பொங்கி எழும். அந்த பையனுக்கு எழுந்து அவன் வாழ்க்கை இன்றைக்கி எழுதுக்கான். இந்த அடுத்த ஒரு பொண்ணு. இந்த மாமா முனிவர் இப்போ பேசி இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? மாமா வேலை, புரோக்கர் வேலை பார்க்கணுமா? ஆசையாக இருக்கா? பார்த்துட்டு வாங்க. இங்கே பாருங்க, எங்களை சுப்பிரமணியத்தை மயக்கிறதுக்காக ஒரு சிங்காரி ஒரு ஆள் வந்திருக்கிறா. சிங்காரி வந்து ட்ரை பண்ணி 7 கட்டத்தில் மல்லாக்கா படுத்துருக்கா. ஒன்றும் சரி வரையும் இல்லை. சுப்பிரமணியம் மயங்காது. அம்மாச்சி வெட்டக்குட்டி ஜெய் ஜெய் ஜெய். சுப்பிரமணியம் அங்கே கிடக்குறான். இவ இதில் மயக்கிறது கிடக்குற அழகு கண்ணி, காந்த கண்ணலியா கண்ணலி கண்ணி. இவா ரம்பா மயக்கிறதுக்கு வந்திருக்கிறா. ரம்பா எங்களை சுப்பிரமணியத்தை. என்னடாப்பா சுப்பிரமணியனுக்கு செட்டப் பண்ணி விடியோ? டேய் அப்பா, டேய் நீ போட்டிருக்க மாலைக்கும் நீ படுத்திருக்க இடத்துக்கும் நீ பேசுகிற பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்கா? இப்போ என் மனசு புண்பட்டுருச்சு. நீ மாலையை போட்டுக்கிட்டு இந்து மதத்தை இவ்வளோ கேவலப்படுத்திட்ட. இப்போ நீ இந்துவாக இருக்கிறதால இப்போ நான் உன்னை என்ன பண்ணலாம்? இப்போ மக்கள்லாம் உன்னை என்ன பண்ணலாம் சொல்ல? இது மாலை போட்டுட்டு பேசுகிற பேச்சா? நீ 43 நாள் தவங்கிடந்து இங்கேருந்து பாதத்தில் போறிய, இதுக்கு கூட புண்ணியம் இல்லை. இந்த பேச்சு இந்த மாலைக்கும் இந்த பேச்சுக்கும் எல்லாரும் சம்மந்தம் இருக்கா? இவ்வளோ அநாகரிகமாக நீ பேசலாம். இப்போ நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்ப? இந்த பாவத்தை நீ எங்கே போய் சேர்த்துப்ப? இதுக்கு பேர் என்ன? ஒரு பையன் அப்பாவி பையன் வச்சுட்டான், அவன் அதுக்கு மன்னிப்பு கேட்டான், சாரி கேட்டான். அது அங்கேயே முடிக்க வேண்டிய பிரச்சனையை எழுச்சி பூங்க பேசி நீ எத்தனை பேர்த்தனோட வாழ்க்கையடா இப்படி கெடுக்க போகிறீங்க? இந்த டிஸ்பிளேவில் நீங்கள் நக்கிட்டு போயிடுவீங்க, அடுத்தனோட வாழ்க்கை கெடுதுங்க. பாவமாக இருக்குது.